கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம். கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம், கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, இன்றைய நாள் வேதாகம செய்தி வேளையிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் செய்திக்காக ஆயக்காரன் மத்தேயு, மேத்யூ த பப்ளிகன். இந்த ஆயக்காரனாகிய மத்தேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியக்காரனாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தான். ஒரு உன்னதமான அப்போஸ்தல ஊழியத்திற்கு அவன் அழைக்கப்பட்டான். மத்தேயு 10வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் நாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவைகளே. இந்த மத்தேயு எழுத்தாளன் மிக தெளிவாக அப்போஸ்தலருடைய பெயர்களை இந்த அதிகாரத்திலே பட்டியலிட்டிருக்கிறதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த அல்பேயின் குமாரன் மத்தேயு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டான். அவனுடைய ஊர் கப்பர்நகும் என்று பார்க்கிறோம். வரி வசூலிக்கக்கூடியவனாக இருந்தான். அவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு அழைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய முதற் பெயர் லேவி. மத்தேயு என்றால் யெகோவாவின் ஈவு என்று அர்த்தம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த மத்தேயு உன்னதமான வேலைக்கு, அப்போஸ்தல ஊழியத்திற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே முதல் புத்தகம் மத்தேயுனுடைய புத்தகம், சுவிசேஷ புத்தகம். வேதத்தை இணைத்த அருமையான ஆராய்ச்சியாளர்கள் அதை முதலாவது புத்தகமாக இணைத்திருக்கின்றார்கள். 27 புத்தகத்திலே முதலாவது புத்தகமாக புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷமானது இருக்கின்றது. அரமேக் பாஷையிலே யூதர்களுக்காக இந்த புத்தகத்தை இந்த மத்தேயு எழுத்தாளன் எழுதினதாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு சிறப்பு என்று பாருங்கள். உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட அவன் யூதர்களை எப்படியாவது இரட்சிப்புகளாக கொண்டு வர வேண்டும், முதலாவது தன்னுடைய வீட்டாருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற இயேசுவினுடைய அந்த தாகம் இவனுக்குள்ளாகவும் இருந்தது. முதலாவது நாம் பார்க்கும்போது இயேசுவினுடைய அழைப்பை இவன் பெறுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 27வது வசனம்: இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். இவன் ஆயத்துறையிலே உட்கார்ந்திருந்தான். வரி வசூலிக்கக்கூடிய ஒரு வேலையை அவன் செய்கிறவனாக இருந்தான். அவனை இயேசு சந்திக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார்: எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். உடனே அவன் கடுகளவும் யோசிக்கவில்லை. உடனே எழுந்து இயேசுவுக்கு பின் செல்ல ஆரம்பித்தான். எனக்கு அன்பான நேயரே, தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் எந்த விதமாக இருக்கின்றது?
இந்த ஆயக்காரனை போல முழுவதுமாக ஆண்டவர் அழைத்த உடனே உங்களை அர்ப்பணம் செய்தீர்களா? இவன் முழுவதுமாக அர்ப்பணம் செய்தான். தன்னுடைய வேலையை விட்டு அப்படியே அவருக்கு பின் சென்றான். எத்தனை ஆச்சரியமான காரியம்! மேசியாவை பற்றி அவன் அறிந்தவனாக இருந்தான். எனவே இயேசுவை குறித்து அவனுக்கு அதிகமாக தெரியும். அவர் அழைத்த உடனே உன்னதமான ஒரு பணி, கிடைக்கக்கூடாத ஒரு பணி கிடைத்திருக்கிறது, அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முழுவதுமாக தன்னை அர்ப்பணம் செய்தான். லூக்கா 5:28 சொல்லுகிறது, அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். எல்லாவற்றையும் விட்டு விட்டான். அவனுடைய குடும்பம், வீடு, அவனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி, இவைகள் எல்லாம் அவன் யோசிக்கவில்லை. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, தன்னுடைய வேலை அனைத்தையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவுக்கு பின்னே செல்கின்றான். இன்னைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, நாங்கள் இயேசுவை பின்பற்றினால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். அன்பானவர்களே, இவனுக்கு என்ன கிடைத்தது? ஆண்டவருடைய அழைப்பு, அற்புதமான அழைப்பு. அந்த அழைப்பு எல்லோருக்கும் அல்ல, இவனுக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த பூமியிலே அவனுக்கு கிடைத்தது. உலக வேலை ஒரு பெரிய வேலை அல்ல, அது உலகத்துக்குரிய வேலை. நித்தியமான வேலைக்கு இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்படும் போது உடனே அதை தூக்கி எறிந்துவிட்டு இயேசுவின் பின்னே கடந்து சென்றான். எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். வேறொரு சம்பவத்திலே நாம் பார்க்கும்போது 3 பேர் இயேசுவை பின்தொடரும்படியாக வந்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 59-60 வசனங்களிலே வேறு ஒருவனை அவர் நோக்கி, இயேசு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இவனோ முதலாவது தன்னுடைய தாய் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிறான். இவனும் இயேசுவினாலே அழைக்கப்பட்டவன் தான். ஆனால் இவனுடைய பதில் என்னவாக இருந்தது? முதலாவது தாய் தகப்பன் மீது அவனுடைய கவனமானது சென்றது. எனக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த வேலையை நான் செய்ய வேண்டும். ஆனால் ஆயக்காரனாகிய மத்தேயுக்கு தாய் தகப்பன் இல்லை என்று நினைக்கிறீர்களா? அவனுக்கும் இருந்திருப்பார்கள். ஆனால் அவன் அந்த விதமாக சொல்லவில்லை. உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே கடந்து செல்கிறான். என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரமான அல்ல என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லி இருக்கின்றார். எனக்கு அன்பான நேயரே, சகோதரனே, சகோதரியே, சற்று தியானித்து பாருங்கள். தேவனுடைய அழைப்பு உன்னதமான அழைப்பு. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவராலே சகலமும் உண்டானது. அவர் நம்மை அழைக்கிறார் இந்த ஊழியத்திற்கு. நாம் சாக்கு போக்கு சொல்லலாமா? ஆனால் இவனோ சாக்கு போக்கு சொன்னான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அவ்வளவு உன்னதமானது, அதுதான் நிலையானது. இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் ஒன்றும் அதற்கு நிகரானதே அல்ல. அது எப்பேற்பட்ட சொத்தாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அதெல்லாம் அதற்கு நிகரே அல்ல. எப்படி ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியாக ஒப்பு கொடுத்தானோ அதை போல ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களை சிந்தியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் உன்னதமானது. எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என திருமறை போதிக்கின்றது. இன்னுமாக நாம் பார்க்கும்போது பேதுரு மற்றும் அவனுடைய சகோதரன் எப்படியாக ஒப்பு கொடுத்தார்கள்? மத்தேயு 4வது அதிகாரம் 18 முதல் 22 வசனங்கள். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலைகளை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேற 2 பேர், செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எனக்கு அன்பான சகோதரியே, குடும்பமாக 2 சகோதரர்களுமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பேதுரு அவன் சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு அவன் சகோதரன் யோவான் தங்களுடைய தகப்பனை கூட அங்கே விட்டு விட்டார்கள். படவை விட்டு விட்டார்கள், வலைகளே விட்டு விட்டார்கள். தாங்கள் செய்து வந்த தொழிலே, மீன்பிடி தொழில், அந்த தொழிலை விட்டு விட்டார்கள். இயேசுவுக்கு பின்னே செல்ல ஆரம்பித்தார்கள். எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படவில்லை. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன்னதமானவர், நம்முடைய குடும்பத்தை உண்டாக்கின தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அழைப்பை உதாசனம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் பின்னே கடந்து சென்றிருக்கிறதை நாம் இந்த வேதத்திலே படிக்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த விதமாக தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிறார்கள்? எனக்கு அன்பான சகோதரர்களே, அவருடைய அழைப்பு மாறாததாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்றார். அவர் உங்களை அழைக்கும் போது, அவர் உங்களை தெரிந்து கொள்ளும் போது உங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்யுங்கள். எந்த ஒரு கேள்வியும் கேளாதிருங்கள். ஏனென்றால் அவர் உன்னதமானவர். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கோ நினைப்பதற்கோ அதிகமாக அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கின்றார், இந்த அப்போஸ்தலர்களை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார், இதையெல்லாம் அவர்கள் அறிந்தபடினாலே இந்த வேலை என்ன ஒரு வேலை, இந்த வேலையை காட்டிலும் உன்னதமான ஒரு வேலை, மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு வேலைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். இவ்வளவு நாட்களாக மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தோம், இனிமேல் மனிதர்களை பிடிக்கும்படியாக கடந்து செல்வோம், அவர் பின்னே கடந்து செல்வோம் என்று சொல்லி தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து இந்த அப்போஸ்தலர்கள் கடந்து சென்றார்கள். சகோதரன் போயிருக்கிறானே, அவன் போகட்டும், வீட்டுக்கு ஒரு ஆள் போனால் போதாதா? இன்னைக்கு சபையிலே அந்த விதமான குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வாரம் நீ போயிட்டு வா, அடுத்த வாரம் நான் வருகின்றேன். எதற்கு குடும்பமாக நாம் சபைக்கு கடந்து செல்ல வேண்டும்? அன்பானவர்களே, 2 சகோதரர்கள் குடும்பத்திலே அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். ஏன் ஒருவர் தான் ஊழியம் செய்ய வேண்டுமா? இருவர் ஊழியம் செய்யக்கூடாதா? அப்போஸ்தலர்கள் பாருங்கள், 2 பேராக ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் குடும்பத்திலே. அவருடைய தாய் தகப்பன் எந்த அளவிற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்? எந்த விதமான காரியமும் சொல்லவில்லை, தடை சொல்லவில்லை. வேதத்திலே அதை குறித்து நாம் பார்க்கவில்லை. இயேசுவின் பின்னாடி போகட்டுமே, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் தடை செய்கிறது. நலமான காரியத்திற்கு தடை சொல்லாதிருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளரட்டும், நலமான காரியங்களை இந்த பூமியிலே செய்யட்டும். இதனாலே அப்போஸ்தலனாகிய பேதுரு, அந்திரேயா, இன்னும் யாக்கோபு, யோவான் இவர்கள் எல்லாமே தேவனுடைய திருச்சித்தத்தை செய்ய முடிந்தது. இரண்டாவது நான் பார்க்கும்போது அந்த மத்தேயு ஆயக்காரன், அவனுக்கு இன்னொரு முதல் பேர் லேவி, அவருக்கு தன் வீட்டிலே பெரிய விருந்து பண்ணினானாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோட கூட பந்திருந்தார்கள். எதற்காக இந்த விருந்தை செய்வித்தான்? என்னை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்திருக்கின்றார், அதனால் இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக எல்லோருக்கும் ஒரு பெரிய விருந்து செய்ய போகிறேன், இயேசுவுக்காக அந்த விருந்தை நான் ஆயத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அந்த விருந்தை ஆயத்தம் செய்தான். அவனோடு கூட பணியாற்றினவர்கள், ஆயக்காரர்கள், இன்னும் மற்றவர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அவன் அழைத்து அந்த விருந்தை கொடுத்தான். அந்த சந்தோஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டான். இயேசுவின் பின்னே போவதனாலே என்ன கிடைக்க போகிறது? அவனுக்கு நிச்சயமான ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. அதைத்தான் அவன் பார்த்தான்.
அவரோடு கூட பாடுகள் நிச்சயமாக உண்டு என்பதை அறிந்திருக்க கூடும். ஆனால் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. நான் நிற்கிற இடம், என்னுடைய தேசம், என்னுடைய ஜனம், எல்லாரையும் உண்டு பண்ணினவர் இவர்தான், அவருக்கு நான் ஊழியம் செய்ய போகிறேன் என்ற ஒரு மன நிறைவு, சந்தோஷம் ஆகையினாலே ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பெரிய விருந்து கொடுக்கின்றோம்? ஞானஸ்நானம் பெற்ற உடனே அன்னைக்கு ஒரு பெரிய விருந்து கொடுக்க வேண்டும் சபைக்கே. ஞானஸ்நானம் பெற்று விட்டால் சபையிலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள், அநேகருக்கு விருந்து செய்கிறீர்கள், கேக் வாங்கி வெட்டுகிறீர்கள், நல்ல காரியம்தான். அதை காட்டிலும் ஒரு உன்னதமானது இயேசுவை தெரிந்து கொள்வது, இயேசுவின் பின்னே கடந்து செல்வது. அவருடைய உபதேச சத்தியங்களை ஏற்றுக்கொண்ட உடனே நாம் நமக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று பிச்சை கொடுக்க வேண்டும். நமக்கு உண்டானவைகளை விற்று தான தர்மம் கொடுக்க வேண்டும், விருந்து செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். ஏனென்றால் எல்லாருக்கும் நாம் பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமே போதுமானவராக இருக்கின்றார். நாம் விருந்து செய்யும் போது ஒரு மன நிறைவை அடைகின்றோம். இந்த லேவி என்பவன் ஒரு பெரிய விருந்தை அவருக்கு ஆயத்தம் செய்தார். பெரிய விருந்து என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் சகல உணவுகளும் அங்கே பரிமாறப்பட்டிருக்கும். அதான் ஒரு பெரிய விருந்து என்று நாம் பார்க்கிறோம். அந்த விதமான ஒரு சிறப்பான விருந்தை ஆண்டவருக்கு செய்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 34வது வசனத்திலே பேதுருவும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது அங்கு ஒரு பெரிய எர்த்குவேக் உண்டானது. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் கலண்டது. அங்கே சிறைச்சாலைக்காரன் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் என்று தன்னை மாய்த்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பவுலும் சீலாவும் மற்றவர்களும் நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்று சொல்லும்போது, ஆண்டவமாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டான். அவன் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினான். இவர்கள் ஆராதிக்கிற தேவனை அறிந்து கொள்ள விரும்பினான். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் அந்த ராத்திரில் தானே போதனை கொடுத்தார்கள். அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் காயங்களை எல்லாம் கழுவி ஒரு பெரிய விருந்து செய்தான். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தான். அந்த சிறைச்சாலைக்காரன் எப்படி அவனுக்கு அந்த விசுவாசம் வந்தது? அவர்களிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தானா? தன்னுடைய இல்லத்திலே அவன் ஒரு விருந்து செய்கிறான், போஜனம் கொடுக்கின்றான், கைதிகளுக்கு உணவு அளிக்கின்றான், அடைக்கலம் கொடுக்கின்றான். காரணம், அங்கே நடந்த நிகழ்வு இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய எர்த்குவேக் உண்டானது. அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இவர்கள் எல்லாமே ஓடி போகவில்லையே, ஏன் ஓடி போக வேண்டும்? தவறு செய்கிறவர்கள் தான் ஓடி போவார்கள். இவர்கள் எந்த விதமான தவறு செய்யவில்லையே. அந்த ஆண்டவரை பற்றி நாம் கேட்போம் என்று அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பத்தோடு உட்கார்ந்து சுவிசேஷத்தை கேட்டு குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். என் அன்பானவர்களே, எத்தனை உதாரணங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எலியாவுக்கு பின்பதாக வந்த எலிசாவை பாருங்கள். அவனும் ஒரு விருந்து செய்து வைத்தான். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலிசாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலிசாவினுடைய ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? தன்னுடைய உடைமைகளை முதலாவது அவன் உணவாக கொடுக்கின்றான். ஏர் மாடுகள் 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருந்தவன் இந்த எலிசா. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் என்று பாருங்கள். ஒரு ஏர் மாடு வைத்திருந்தாவே அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் என்று கருதுகின்றோம். இவன் 12 ஏர் பூட்டி உழுதவனாக இருந்தான். எத்தனை ஏக்கர் வைத்திருப்பான் என்பதை எண்ணி பாருங்கள். அந்த ஏர் மாடுகளினாலே விவசாயம் செய்யக்கூடியவன்.
இவன் எலியாவினுடைய அழைப்பை ஏற்ற உடனே அந்த 12 ஏர் மாடுகளிலே ஒரு ஏர் மாடை பிடித்து அடித்து அதனுடைய கலப்பைகளினாலே அதை சமைத்து, அந்த கட்டைகளினாலே அதை சமைத்து ஜனங்களுக்கு விருந்து செய்கிறான், உணவளிக்கின்றான். ஏன்? ஒரு சந்தோஷம். எனக்கு உன்னதமான அழைப்பு கிடைத்திருக்கிறது. எலியா ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கின்றார். அவரோடு கூட சேர்ந்து நான் ஊழியத்துக்கு போக போகிறேன். இனி இந்த விவசாயம் வேண்டாம், இனி நான் உழவு செய்ய மாட்டேன், இனி இந்த ஏர் மாடுகள்லாம் எனக்கு எதற்கு? இதை அடித்து விருந்து செய்யலாம் ஜனங்களுக்கு. சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய சந்தோஷத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு உண்டானவைகளை விற்று நாம் கொடுக்க வேண்டும், சமைத்து அதை பரிமாற வேண்டும், அவர்களுடைய சந்தோஷத்திலே நாமும் மகிழ்ந்து களி கூற வேண்டும். மூன்றாவது காரியம், அப்போஸ்தலருடைய சிறப்பு எப்படியாக இருக்கிறது என்று நாம் தியானம் செய்யலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக 12 அப்போஸ்தலர்களை தேர்வு செய்தார்? அவர்களோடு கூட ராஜ்யத்துக்குரியவைகளை பேசினார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு கூட பேசினார். அவர் பாடுபட்டார், சிலுவையிலே உயிரோடு கூட தேவனாலே எழுப்பப்பட்டார். 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். இந்த 40 நாள் அளவும் எதை குறித்து அவர் பேசினார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து அவர்களுடனே பேசினார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவர்களுக்கு எத்தனை சந்தோஷமாக இருந்திருக்கும்! யாராவது இந்த விதமாக உயிரோடு இருந்திருக்கிறார்களா? யாருமே இதுவரைக்கும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் ஒரே ஒரு கல்லறை தான் இன்று திறந்திருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அநேக காரியங்களை குறித்து அவர்களோடு கூட பேசினார். எனக்கு அன்பானவர்களே, அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் அநேக நிருபங்களை எழுத ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். பேதுரு அங்கே ஆலோசனையாக சொல்லும் போது இந்த காரியத்தை சொல்லுகின்றார். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுத்து தன்னுடைய முடிவை தெரிந்து கொண்டான். அவனுடைய இடத்திற்கு ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும். அந்த நபர் யாராக இருக்க வேண்டும் என்றால், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தார் அல்லவா, அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்குமாக இருக்கக்கூடிய நபர்களிலே ஒருவர் வேண்டும். 2 பேரை தேர்வு செய்தார்கள். 2 பேருக்கு சீட்டு எழுதி போட்டார்கள். அது மத்தியாவின் பேருக்கு வந்தது. அவனை அப்போஸ்தலர்களே சேர்த்துக் கொண்டார்கள். ஆக எனக்கு அன்பானவர்களே, இவர்கள்தான் அப்போஸ்தலரிடம் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இருக்கிற அப்போஸ்தலர்கள் யாரும் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் இருந்தவர்களே இல்லை. எனவே ஒருவர் அப்போஸ்தலர்களாக இருக்கவே முடியாது என வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 19வது அதிகாரம் 27, 29 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்திருக்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்படையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ
அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்றார். இன்றைக்கு அநேகர் கேட்கக்கூடிய கேள்வியை தான் பேதுரு அந்நாட்களிலே கேட்டார். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே என்று அவன் கேட்டான். ஒரு நியாயமான கேள்விதான். எல்லாவற்றையும் விட்டாச்சு, படவை விட்டாச்சு, வலைகளை விட்டாச்சு. இயேசு அழைத்த உடனே அவர் பின்னாடியே கடந்து செல்லுகிறார்கள். அப்ப எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள், என்ன கிடைக்கும் என்று கேட்டான். இயேசு சொல்லுகிறார், மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பீர்கள். எத்தனை ஆசீர்வாதமான காரியம்! இதை மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரின் நிமித்தமாக சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்படையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை அடைவான். அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என இயேசுதாமே சொல்லியிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மத்தேயு எழுத்தாளன் லேவி அவனைப் போல ஆயத்துறையை விட்டுவிட்டான், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னே சென்றான். அதே போல உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். இன்னைக்கு நாம் கை கொள்ளுகிற உபதேசம் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இந்த உபதேசத்திலே உறுதியாக இருந்தார்களாம். இந்த அப்போஸ்தலர்களை கடைசியானவர்களாக தேவன் தெரிந்தெடுத்தார். 1 கொரிந்தியர் 4:9 அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலே நாம் இதை குறித்து நாம் படிக்கின்றோம். எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். ஏனென்றால் அவர்கள் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல இருந்தார்கள், கடைசியானவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் தான் கடைசி, அதுக்கப்புறம் வேதாகமம் முற்றிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலராகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாக காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பாடுகள்! அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் நிறைய பாடுகளை அனுபவித்திருக்கிறார் இயேசுவின் நிமித்தமாக. அவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் வேதாகமத்தை எழுதினார். இன்னைக்கு நாம் கைகளில் வைத்திருக்கிறதான இந்த பரிசுத்தமான வேதாகமம், குறிப்பாக இந்த புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள் அவர்களாலே எழுதப்பட்டது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அவர்கள் எந்த அளவுக்கு தங்களை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து இயேசுவுக்கு ஊழியம் செய்தார்களோ அதை போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாக தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதற்காக உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அருமையான நேயர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உம்முடைய திருச்சித்தத்துக்கு நேராக வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் அர்ப்பணம் செய்கிறோம். மத்தேயு எப்படி தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்து ஒரு பெரிய விருந்து கொடுத்துவிட்டு ஊழியத்திற்கு இயேசுவின் பின்னே கடந்து சென்றாரோ அதை போல சிந்தையை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து உம்முடைய சத்தியத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். எங்கே நம்பிக்கை உண்டோ அங்கே விசுவாசம் உண்டு, எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே அற்புதங்கள் உண்டு. Where there is hope, there is faith. Where there is faith, miracles happen. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.